நம்ம இன்றைக்கி வருஷம் பூரா வச்சு பயன்படுத்துகிற மாதிரி கிராமத்து ஸ்டைலில் மோர் மிளகாய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இந்த மோர் மிளகாய் தயார் பண்ணுறதுக்காக முதல்ல 1 கிலோ பச்சை மிளகாயை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குச்சியால் லேசாக 4 பக்கமும் இந்த மாதிரி குத்தி ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக கீறி வச்சுக்கோங்க. நீங்கள் அதிகமாக கீறிடாதீங்க. அந்த மாதிரி கீறிட்டிங்கன்னா விதை எல்லாமே மிளகாயை விட்டு வெளியே போயிடும். இப்போ அலுமினிய பாத்திரம் தவிர வேறு ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. நான் வந்து மண் சட்டி எடுத்துருக்கேன். இப்போ அதில் வந்து எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டு 3 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1 கிலோ பச்சை மிளகாய்க்கு இந்த உப்பில் வந்து கரெக்டாக இருக்குங்க. அடுத்து நல்லா புளிச்ச மோர் சேர்த்துக்கணும். மோர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். நீங்கள் புளிப்பு இல்லாத மோர் போட்டிங்கன்னா மிளகாத்துல வந்து ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ நல்லா குலுக்கி மூடி போட்டு குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். நடுவில் ஒரு தடவை குலுக்கி விட்டுக்குங்க. மறுநாள் காலையில் மோர்லேருந்து மிளகாய் மட்டும் தனியாக எடுத்து வெயிலில் காய வச்சுக்குங்க. மிச்ச மோர் இருந்ததுன்னா அப்படியே இருக்கட்டும். இப்போ சாயந்தரமாக வெயிலேருந்து மிளகாயை திருப்பியும் எடுத்து மோர் இருக்க பாத்திரத்தில் போட்டு நல்லா குலுக்கி மூடி வச்சுருங்க. இதே மாதிரி 3 நாள் செய்யணும். 4ஆவது நாள்லேருந்து மிளகாயை மோரில் சேர்க்காம தனியாக வெயிலில் காய வச்சுக்குங்க. குறைஞ்சது 4 நாள் வரைக்கும் நல்ல வெயிலில் காய வச்சா மொறுன்னு சூப்பரான மோர் மிளகாய் ரெடி. மோர் மிளகாயை ஏர்டைட் பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 1 வருஷம் வரைக்கும் வச்சு தேவைக்கு பயன்படுத்திக்கலாங்க. பழைய சாதம், கம்புக்கூழ், கேழ்வரக்கூழ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் இந்த மோர் மிளகாய். வெயில் காலம் இருக்கும்போதே நீங்களும் கண்டிப்பாக இதே முறையில் மொறுன்னு மோர் மிளகாய் போட்டு வச்சுக்கோங்க.